தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. யாரும் ஒரு தங்க சங்கிலி போட்டுக்கிட்டு வெளியில் போக முடியல. திருடர்கள் வந்து பறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதை போலீஸ் யாரும் கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க, திருப்பி பிடிக்கவும் மாட்டேங்கிறாங்க. நாங்களே அவங்கள பிடிச்சி கொடுத்தா தான் உண்டு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் ஒரு 14 வயசு இளம் பெண்ணை வந்து கற்பழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விளாத்திக்குளத்தில் ஒரு 17 வயது +2 படிக்கிற பொண்ணு கற்பழித்து கொலை பண்ணிட்டாங்க. திருப்பி ஒரு 2.5 வயசு இளம் பெண்ணை வந்து கற்பழிச்சிட்டாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்குது. இந்த தேசத்தில், இந்த தமிழ்நாட்டில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம நியூஸில் கேட்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தா திமுக பிரமுகர் உடந்தையாக இருக்காங்க. இல்லை அவங்கள காப்பாற்றுறாங்க போலீஸ்கிட்ட இருந்து. ஸ்டேஷன் போனால் உடனே ஒரு திமுக ஆள் வந்து ஏன் ஆளுப்பா உடுப்பா அப்படிங்கிற ஸ்டேஜில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் பில்லு ரொம்ப அதிகமாகிருச்சு. நான் ஒரு கடை தான் வச்சுருக்கேன். திமுக ஆட்சிக்கு வரும்போது 1300 கரண்ட் பில்லு கட்டினேன். இப்போ 3000. அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை மடங்கு 4 டைம் ஏற்றிட்டாங்க. இப்போ 5வது டைம் ஒரு டைம் ஏற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொத்து வரி. சொத்து வரி ரொம்ப 3 மடங்கு 4 மடங்கு ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி குறைச்சிது. உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அது ரோட் டேக்ஸை ஏற்றிக்கிட்டாங்க. இவங்க உடனே ரோட் டேக்ஸை ஏற்றி திருப்பி அது நமக்கு சுமையாகவே ஆயிடுச்சு. அந்த பலன் வந்து மக்களுக்கு கிடைக்காம ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 6 மாசமா தமிழ்நாட்டுக்கு வந்து டிஜிபியே இல்லை. ஒரு பொறுப்பு டிஜிபியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கொடுமைகள் தமிழ்நாடு நடக்கும் போதும் தமிழக அரசு வந்து ஒரு டிஜிபி கூட போட முடியாத அளவுக்கு ரொம்ப கொடுமையா நடந்துகிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை, இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமையெல்லாம் போய் மக்களுக்கு சேரக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ புதுசா அவங்க கையில் எடுத்திருக்க பிரச்சனை வந்து கேஸ் தட்டுப்பாடுன்னு அவங்களோட சார்ந்த மீடியா அவங்க வச்சுக்கிட்டு மக்களை வந்து திசை திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளையில ஒரு 300 சிலிண்டர் ஒரு கேஸ் ஏஜென்சிக்கு புக்கிங் வருதுன்னா, இப்போ 3000 கேஸ் புக்கிங் வர அளவுக்கு மக்களை வந்து அந்த திசைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் மறக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து திமுக அரசு தொடர்ந்து வந்து மக்களுக்கு தவறான செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தா கேஸ் தட்டுப்பாடு இல்லை. இருந்தாலும் இதை பெண்களுக்கு எதிரான கொடுமை வந்து மக்களுக்கு போய் சேரக்கூடாது. நம்ம ஒரு 5000 ரூபா போட்டால் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு 5000 ரூபா போட்டு அது கொஞ்ச நாள் பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இப்போ கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு இந்தியாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கேஸ் தட்டுப்பாடும் வராது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி மக்களை திசை திருப்பி இந்த மாதிரி திமுக அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.